அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நற்செய்தியில் லேவி என்பவரின் அழைப்பை பார்க்கிறோம். லேவி என்பவர் மெத்தையு என்று சொல்லப்படுகிறது. லேவி என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருக்கிறார். யாருக்கு வேலை செய்கிறார்? ரோமர்களுக்கு வேலை செய்கிறார். சுங்கச்சாவடியில் அவர் வரி வாங்கும் வேலை. அந்த காலத்தில் ரோமர்கள் இஸ்ராயல் நாட்டை ஆக்கிரமித்து மக்களை வதைத்து துன்புறுத்தியது. ஆகவே இந்த லேவி என்பவர் ரோமருக்கு வேலை செய்யறாருன்னா அந்நிய நாட்டுக்கு வேலை செய்யறார். மக்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? இல்லை. நீ அந்நிய நாட்டுக்கு வேலை செய்யற, சொந்த நாடு மேல உனக்கு பற்று இல்லை, சொந்த நாடு இப்படி போனா பரவாயில்ல உனக்கு. அப்ப அந்த மாதிரி வேலை செய்யும்போது காசு நிறைய இருக்கு, கையில காசு வரும், வரி வாங்கணும், எல்லாத்துக்கும் காசு இருக்கு. அப்ப இவர் கையில காசு இருக்கு. அந்த நேரத்துல இயேசு அந்த பக்கம் வரும்போது அவரை பார்த்துட்டு நீ என் பின் வா என்று சொல்லிவிட்டார். அப்ப லேவியர் எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டார். இயேசு பின்னால போட்டு போயிட்டார். அவ்வளவு காசு இருந்து நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அவருக்கு. அதான் போயிட்டார். அப்ப ஒருவேளை அவர் இயேசுவை பார்க்கறாரு, சீரர்களை பார்க்கறாரு, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா லேவியரை மக்கள் புறக்கணிக்கிறாங்க, மட்டமா பார்க்கறாங்க. அதனால அவர் நிம்மதி இல்லை. காசு என்னத்தான் இருந்தா கூட நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஆகவே இயேசு பின்னால் போயிட்டார். லேவியர் ஒரு பெரிய விருந்து வச்சார். அதோட சந்தோஷத்தை பிரதிபலிக்க பரிசெயர் கேட்கிறாங்க அவரை, ஏன் உங்கள் போதகர் பாவிகளோடு அமர்ந்து இருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். மருத்துவர் நோயாளிகளுக்கு, அதே போல கடவுள் பாவிகளை நாடி வந்திருக்கிறார், பாவிகளை மீட்க வந்திருக்கார். நம்ம எல்லாரும் பாவிகள், நானும் நீங்க எல்லாருமே பாவி. அப்ப நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஆலயம் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி. நம்ம எல்லாரையும் கடவுள் அரவணைக்கிறார், குணமாக்குவார். நற்கருணையில் கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார், நமக்கு குணமடைத்தலை தருவார். ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை மீது நம்பிக்கை வைப்போம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். இயேசு நம்முடைய மருத்துவர், நம்மை குணமாக்குவார். இந்த நம்பிக்கையில் வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.